ஈரோட்டில் தன் மீது அவதூறாக செய்தி வெளியிட்ட தனியார் பத்திரிகையை கண்டித்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், 45 ஆண்டுகால அரசியலில் எந்தவொரு அரசியல் கட்சியினரும் சிறு குற்றம் கூட சொல்ல முடியாத அளவிற்கு தனது அரசியல் பயணம் நேர்மையாக இருந்து வருவதாகவும், ஆனால் தன்னை பற்றி அவதூறாகவும் சற்றும் உண்மையில்லாத வகையிலும் செய்திகளை தாங்களாகவே வெளியிடுவது பத்திரிகை தர்மம் இல்லை என்றும், ஆகவே இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட்டதற்கு தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். தேனியில் புதிய பேருந்து நிலையம் அருகே தனியார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் கிரிக்கெட் பயிற்சி மையம் தொடங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாரதி ராஜா இயக்கிய அன்னக்கொடியும் கொடிவீரனும் என்னும் படத்தில் நடித்த நடிகர் லட்சுமண் நாராயணன் இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியை குத்துவிளக்கேற்றி அவர்களுடன் சேர்ந்து கிரிக்கெட் விளையாட தொடங்கி வைத்தார். மேலும் தேனி மாவட்டத்தில் முதல் முறையாக தொடங்கப்பட்டுள்ள புல்தரை ஆடுகளத்துடன் தொடங்கப்பட்ட பயிற்சி மையத்தில் முன்னணி பயிற்சியாளர்கள் கொண்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளதாக அகாடமியின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் காயார் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கீரப்பாக்கம் கிராமத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்ட PMT கல்குவாரியில் தேங்கியிருந்த 200 அடி ஆழமுள்ள நீரில் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பட்டியை சார்ந்த தீபக் சாரதி, மன்னார்குடியை சார்ந்த முகமது இஸ்மாயில், கோவில்பட்டியை சார்ந்த விஜய் சாரதி ஆகிய மூவரும் குளிக்க கல்குவாரி குட்டையில் இறங்கிய நிலையில் மூவருக்கும் நீச்சல் தெரியாத காரணத்தினால் நீரில் மூழ்கியுள்ளனர். இதனை கண்ட உடன் வந்த நண்பர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் மறைமலை நகர் தீயணைப்பு மீட்பு படையினர் 3 மாணவர்களையும் நேற்று மாலை முதல் தேடி வந்த நிலையில் இன்று காலை விஜய் சாரதி என்ற மாணவரின் உடலை தீயணைப்பு துறையினர் மீட்டனர். மேலும் மீதமுள்ள 2 மாணவர்களையும் தீயணைப்பு படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கொத்தக்கோட்டை ஊராட்சி மற்றும் தட்சிணாபுரம் ஊராட்சியில் சுமார் 5000 பேர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் விவசாயம் முக்கிய தொழிலாக விளங்கி வரும் நிலையில் கடந்த 15 நாட்களாக குடிநீருக்கும் விவசாய நிலத்திற்கும் தண்ணீர் இல்லாமல் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மின்சார வாரியம் சார்பில் மும்முனை மின்சாரம் முறையாக வழங்காததால் 30க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகளில் உள்ள மோட்டார்கள் இயங்கவில்லை என்றும், இதனால் குடிநீர் பிரச்சனையும் விவசாயமும் பாதிப்படைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் மின்சார வாரிய அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மும்முனை மின்சாரம் உடனடியாக வழங்க வேண்டும் என்று அப்பகுதி கிராம மக்கள் புதுக்கோட்டை மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மக்களுக்கு கடந்த 15 நாட்களாக குடிநீர் கிடைக்கவில்லை. குடிநீர் கிடைப்பதற்கு அடிப்படையான காரணம், கிடைக்காததற்கான அடிப்படையான காரணம், அங்கே 15 தினங்களாக மின்சாரம் என்பது மும்முனை மின்சாரம் என்பது இல்லை. அந்த மும்முனை மின்சாரம் என்பது முறையாக கொடுக்கப்பட்டால்தான் அங்கே குடிநீர் பிரச்சனை என்பது தீரும். இப்போ அந்த பகுதியில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு தடவை அந்த மின்வெட்டு என்பது ஏற்படுது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள சிம்ஸ் பூங்காவில் ஆண்டுதோறும் மே மாதம் பழக்காட்சி நடைபெறும். இந்த ஆண்டிற்கான பழக்கண்காட்சி வரும் 24 முதல் 26 வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இதில் குன்னூர், உதகை, கோத்தகிரி போன்ற பகுதிகளிலிருந்து பல போட்டியாளர்கள் பங்கு பெறுவது வழக்கம். இந்நிலையில் 64வது பழக்கண்காட்சி போட்டிகளுக்கான விண்ணப்ப படிவங்கள் குன்னூர் சிம்ஸ் பூங்கா தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் பதிவு ஒன்றிற்கு ₹75 செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என்றும், மேலும் கூடலூர், ஊட்டி, கோத்தகிரி பகுதியிலிருந்து போட்டியில் பங்கு பெறுவோர் உதகை தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்திலும் மற்றும் கூடலூர் அலுவலகத்திலும் கோத்தகிரி அலுவலகத்திலும் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.